Hey guys, welcome to my YouTube channel. நான் சச்சின். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வழியா சாம்பியன்ஸ் டிராஃபி 2020 ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு நல்ல ஷெட்யூல்னு தான் நான் சொல்லுவேன். ஹைப்ரிட் மாடல் என்னதான் சூஸ் பண்ணியிருந்தாலும் போன வருஷம் ஏசியா கப் மாதிரி இல்லாமல் மேக்ஸிமம் மேட்சஸ் வந்து பாகிஸ்தானில் நடக்கிற மாதிரியும் இந்தியா மேட்சஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அதர் வென்யூவில் நடக்கிற மாதிரியும் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. February 19 பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் vs நியூசிலாந்தில் ஆரம்பித்து March 9 வரைக்கும் இந்த ஷெட்யூல் போட்டிருக்காங்க. சப்போஸ் இந்தியா குவாலிஃபை ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஃபைனலுமே பார்த்தீங்கன்னா துபாயில் தான் நடக்கிற மாதிரி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க ஒரு ப்ராப்பரான ஹைப்ரிட் மாடல். ஏன்னா ஒரு ரைட்ஸ் வாங்கியிருக்க ஹோஸ்ட் நேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க நடத்த வேண்டிய மேட்சஸ் வந்து அவங்க நடத்தணும் தான் பார்ப்பாங்க. ஹைப்ரிட் மாடல் என்ன தான் சூஸ் பண்ணாலும் எந்த டீம் அது அப்போஸ் பண்ணுதோ அவங்கள வந்து இந்த மாதிரி தான் ஆட வைக்கணும். அதை விட்டுட்டு ஏசியா கப்லேயே பார்த்தீங்கன்னா போன வருஷம் பாகிஸ்தான் மேட்சஸ் மட்டும்தான் அப்போ ஏசியா கப்பை வந்து அவங்க ஹோமில் ஆடினாங்க. மீதி ஒரு 2-3 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஆடுற மாதிரி தான் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி இப்போ கிடையாது. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து யூஏஇலேயே தான் எப்பவுமே இருப்பாங்க. பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க டீமுக்கு தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. போன டைம் ஏசியா கப்லேயே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கங்காட்டி தான் எங்களுக்கு அந்த கேம் போச்சு அப்படின்னு சொல்லி ஷகிப் அல் ஹசன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார். இந்த டைமும் அதே மாதிரி தான் பங்களாதேஷ், பாகிஸ்தான், நியூசிலாந்து ஒரு குரூப்பாக போட்டிருக்காங்க. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் மேட்ச் வந்து இந்தியா கூட எந்த டீம் ஆடுதோ அவங்க ஃபஸ்ட்டு 2 மேட்ச் வந்து பாகிஸ்தானில் ஆடிட்டு தேர்ட் மேட்ச் வந்து லாஸ்ட்டாக வந்து இந்தியா கூட ஆடிக்கலாம். இந்த ஷெட்யூல் படி நியூசிலாந்து தான் அப்படி ஆடுறாங்க. பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அண்டு சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு 2023 வேர்ல்டு கப்பில் போன ஸ்குவாடே தான் இதில் போகணும்னு நான் விரும்புவேன். ஏன்னா அப்படி போனால் தான் இந்தியா வின் பண்ணும். ஜெய்ஸ்வாலை கொண்டு வர மாதிரி இந்தியா டீம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கொண்டு வரக்கூடாது. அது இந்த டைமில் கொண்டு வந்தால் அது ஒரு முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். என்ன தான் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் வேணும் அப்படின்னாலும் ரைட்டில் எல்லாருமே நல்லா ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டீம் வந்து அப்படியே தான் போகணும். ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா, கில், ஒன் டவுன் வந்து விராட் கோலி, அடுத்து ஐயர், அடுத்து பார்த்தீங்கன்னா KL ராகுல், அடுத்து ஹர்திக் பாண்டியா, அடுத்து அக்ஷர் பட்டேல் இல்லைனா வாஷிங்டன் சுந்தர் யாராவது எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் வச்சுக்கலாம். 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பும்ரா, சிராஜ், முகமது ஷமி தான் இருக்கணும். அண்ட் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் 4th ஃபாஸ்ட் பவுலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஷ்தீப் சிங்கை எடுத்துகிட்டு போகலான்னு நான் சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து பேக்கப் வச்சுக்கலாம். அதே சமயம் ரிஷப் பந்த் வந்து அவரும் பேக்கப்பாக தான் இருப்பார். இன்னொரு 15th மெம்பர்னு பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதேஷ்குமார் ரெட்டி எடுத்துகிட்டு போகலாம். ரியான் பராக் கூட இருக்கார். அவரும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பார்க்கலாம் எந்த ஸ்குவாடு எந்த மாதிரி போவாங்க என்னங்கிறது. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஸ்குவாடாக தான் தெரியுது. ஏன் சாம் கரன், கிறிஸ் வோக்ஸ் இந்த மாதிரியான பிளேயர்ஸை ஒமிட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பிரண்டன் மெக்லம் வந்து இங்கிலாந்து vs இந்தியா சீரீஸ்லேருந்து தான் வந்து ஆல் ஃபார்மேட் கோச்சாக மாற போகிறாரு. டெஸ்ட் டீம் வந்து அதிகமாக வந்து ஒன் டேயில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நான் முட்டாள்தனமான விஷயம்தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் வந்து ICC டோர்னமெண்ட்டுக்கு முன்னால் எந்த மேட்சாக இருந்தாலும் டோர்னமெண்ட்டுக்கு கம்பேக் கொடுத்துருவாருன்னு, ODI ஃபார்மேட்டுக்கு கம்பேக் கொடுத்துருவாருன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அண்டு டக்கெட்டு, பிரண்டன் க்ரீஸு, ஓவர்டன் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட வந்து இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் இங்கிலாந்து வந்து லிமிடெட் ஓவர்ஸ் டூர் போயிருப்பாங்க. போன சீரீஸ் இங்கிலாந்து சொல்கிறேன் நான். அந்த சீரீஸ்லாம் இவங்க ஆடி இருக்காங்க. ஜேக்கப் பெத்தல் இவரும் இருக்கார். அவங்க டீமுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீம். பென் ஸ்டோக்ஸ் இருந்திருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். அவர் இன்ஜுரினால ஒரு 3 மாதத்துக்கு ஆட முடியாதங்காட்டி அவர் இல்லைன்னா அவர் கண்டிப்பாக இருந்திருப்பார். நியூசிலாந்து வந்து அந்த குரூப்பில் போட்டுட்டு ஆப்கானிஸ்தான் இந்த குரூப்பில் போட்டிருந்தா மினி ஏசியா கப்பே நடத்தியிருக்கலாம். இங்கிலாந்து டீமும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காங்க. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட்டும் பென் டக்கெட்டும் தான் இறங்குவாங்க. ஒன் டவுன் பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் ஆடுவார். நம்பர் 4 ஹாரி ப்ரூக் ஆடுவார். நம்பர் 5 பார்த்தீங்கன்னா ஜோஷ் பட்லர். அண்ட் நம்பர் 6 லிவிங்ஸ்டன் ஆடுவார். நம்பர் 7 பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தல் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் அடில் ரஷீத் கண்டிப்பாக இருப்பார். அவர் 8th பிளேயராக இருப்பார். அண்டு மீதி 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் வுட் கண்டிப்பாக எல்லா மேட்சுமே ஆடுவாங்க. தேர்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வுட்டுக்கு ஓப்பனிங் ஸ்பெல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கஸ் அட்கின்சன்,
பிரண்டன் கிரைஸ், சைக்யூப் முகமது இந்த மாதிரியான பவுலர்ஸை யாராவது தான் ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் மேக்ஸிமம் அவங்களோட 11ஸாக இருக்கும். அண்ட் நியூசிலாந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கூட லிமிடெட் ஓவர்ஸ் டூர் ஆட போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெவான் கான்வேவும் வில்லியம்சனும் பார்த்தீங்கன்னா SA20க்காக இந்த சீரீஸை ஸ்கிப் பண்ணுறாங்க. இது ஒரு முட்டாள்தனமான செயல்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி மாதிரியான ஒரு ஐசிசி ஈவெண்ட் நடக்கும்போது அதை ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்காக லிமிடெட் ஓவர்ஸ் ஆடி இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க போய் கிளப் லெவல் T20 ஆடிக்கிட்டு இருக்காங்க. நியூசிலாந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இது இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரியான கான்ட்ராக்டட் பிளேயர்ஸ் எல்லாம் இவங்க விடக்கூடாது. ட்ரெண்ட் போல்ட் ஃபஸ்ட்டு விட்டாங்க, ஜிம்மி நேஷமை விட்டாங்க, இப்போ வில்லியம்சனும் போயிட்டாரு, டெவான் கான்வேவும் கிடையாது. இந்த மாதிரி இவங்க இருக்கக்கூடாது. இருக்காங்க அப்படின்னா அவங்கள கான்ட்ராக்ட் போட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி சீரீஸ் எல்லாம் நீங்கள் ஆடணும் அப்படின்னு கண்டிப்பாக அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம குரூப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான டீமாக எனக்கு தெரில. ஆனால் ஐசிசி டோர்னமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி ஈவெண்ட்ஸில் கண்டிப்பாக நல்லா ஆடுவாங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் அண்டு இந்தியா தான் குவாலிஃபை ஆவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கா அவ்வளோ லேஸில் விட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 பவுலர்ஸுக்கு மேலே இன்ஜுரினால் வெளியில் போயிருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இது எல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி டெம்பா பவுமா மறுபடியும் ஓடிஐ ஃபார்மெட்டில் ஃபார்முக்கு வந்தார் அப்படின்னா, ஓப்பனிங் டிகாக் விட்டுட்டு போன இடத்த வேறு யாராவது வச்சு ஃபில் பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான சின்ன சின்ன ஃப்ளாஸ் தான் இருக்குது. மித்தபடி பார்த்தீங்கன்னா அவங்க மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து 2023 வேர்ல்டு கப்பில் ஆடினவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. 1 டவுன் வேண்டர் டசன் ஆடுவார், 4ல் மார்க்ரம், 5ல் பார்த்தீங்கன்னா கிளாசன், 6ல் மில்லர், 7ல் பார்த்தீங்கன்னா யான்சன். இந்த மாதிரியான பிளேயர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த ஓப்பனிங் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸை வந்து நல்லா ஆடினாங்க. நல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இன்ஜுரி இல்லாமல் எதுவும் இருந்தாங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு நல்ல டீம் தான். அவங்களும் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆப்கானிஸ்தான் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள அடிச்சிக்க முடியாது, அவங்களையும் லேஸில் விட முடியாது. அவங்களுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி போகுது என்னங்கிறது. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.